Hi, welcome to Fashion Channel. இப்போது நம்மளுடைய பிரின்சஸ் கட் வித்தவுட் பெல்ட் ப்ளவுஸை வந்து நம்ம நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்க ப்ரொஜெக்டர் சாஃப்ட்வேர் த்ரூ எப்படி கட் பண்ணுறாங்க அண்ட் அதை வச்சு தைச்சாலும் எப்படி ஃபிட்டிங் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நம்ம டெய்லரிங் கட் சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சாஃப்ட்வேரோட ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா 3 வெர்ஷன்லையுமே, அதாவது பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர், லேசர் சாஃப்ட்வேர் அண்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ப்ரொஜெக்டர் சாஃப்ட்வேர், மூணுத்துக்குமே நம்மளுக்கு ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இதில் என்டர் பண்ணிட்டோம்னா போதுமானது. அண்ட் இதிலிருந்து நம்மளுடைய மாடலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்மளோட ப்ரொஜெக்டருக்கு தேவையான பேட்டர்ன்ஸை நம்ம இதிலிருந்து ப்ரொஜெக்டருக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோடைய ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கிளாத்தோட விட்த்து அண்ட் லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளோட பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பெல்ட்டு, இந்த மாதிரி என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம துணிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டைரெக்டாக ஃபேப்ரிக்கை நம்ம இது மேலே விரிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு தேவையான ஃபேப்ரிக்கில் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி மார்க் விடும். ஸோ இந்த மாதிரி மார்க் விழும்போது இனி நம்ம டைரெக்டாக இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அண்ட் இதை கட் பண்ணிட்டா மட்டும் போதும். அண்ட் நம்மளுடைய கட்டிங் டேபிள்லேயே நமக்கு தேவையான பேட்டர்னை இந்த மாதிரி ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு தேவையான மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம இதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக ஸ்டிச்சிங் ப்ரொசீஜருக்கு போய்க்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்மளுடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனல்லையே இருக்குது. நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் இதையே செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போது இந்த மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ளவுஸை ரெகுலர் ப்ரொசீஜரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். அண்ட் ஃபிட்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் எப்படி வருமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நம்ம ப்ராடக்டோட, அதாவது நியூ லான்ச் பண்ணியிருக்க ப்ரொஜெக்டர் சாஃப்ட்வேரோடைய ப்ராடக்ட் டெமோவுக்கு உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நியூ மாடல்ஸான அப்டேட்ஸு அண்ட் எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம சேனல் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.